மின்னல் என்பது மேகங்களில் உருவாகும் மிக சக்தி வாய்ந்த மின்சார வெளிப்பாடு ஆகும். இது இயற்கையில் நடைபெறும் மின்னழுத்த சமநிலையின்மையின் விளைவாக உருவாகிறது. மின்னல் உருவாகும் செயல்முறையை தெளிவாக பார்ப்போம். மழை மேகங்கள், குறிப்பாக குமுலோநிம்பஸ் மேகங்கள் வானில் உருவாகும்போது அவற்றினுள்ளே பல்வேறு அளவிலான நீர்த்துளிகள் மற்றும் பனித்துகள்கள் இடையராது மேலே கீழே நகர்கின்றன. சூடான காற்று மேலே ஏறி குளிர்கிறது, குளிர்ந்த காற்று கீழே இறங்குகிறது. இந்த இயக்கம் காரணமாக மேகத்தினுள்ளே துகள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதுகின்றன. இந்த மோதல்களின் போது மின்சார சார்ஜ்கள் பிரிகின்றன. பொதுவாக மேகத்தின் மேல் பகுதி நேர்ம பாசிட்டிவ் சார்ஜை பெறுகிறது, கீழ்ப்பகுதி எதிர்ம நெகட்டிவ் சார்ஜை பெறுகிறது. இதனால் மேகத்தின் கீழ்ப்புறம் மிகுந்த எதிர் மின்சாரத்தை சேமித்து வைக்கிறது. மேகத்தின் கீழே இருக்கும் பூமி இயல்பாக சமநிலையில் இருந்தாலும் மேகத்தில் இருக்கும் எதிர்ம சார்ஜ் காரணமாக பூமியின் மேற்பரப்பில் நேர்ம சார்ஜ் அதிகரிக்க தொடங்குகிறது. இவ்வாறு மேகத்திற்கும் பூமிக்கும் இடையில் மிக பெரிய மின்சார வேறுபாடு உருவாகிறது. ஒரு கட்டத்தில் இந்த மின்சார வேறுபாடு மிக அதிகமாகி காற்று தாங்க முடியாத நிலைக்கு வருகிறது. காற்று சாதாரணமாக மின்சாரத்தை கடத்தாது, ஆனால் மின்னழுத்தம் அதிகரித்தால் காற்று அயனிகரிப்பு அடைகிறது. அதாவது காற்று தற்காலிகமாக மின்சாரத்தை கடத்தக்கூடியதாக மாறுகிறது. அப்போது மேகத்திலிருந்து பூமியை நோக்கி மிக வேகமாக மின்னல் ஒளிச்சுடர் பாய்கிறது. இதுவே நாம் பார்க்கும் மின்னல். இந்த மின்னல் சில மைக்ரோ செகண்டுகள் மட்டுமே நீடிக்கும், ஆனால் அதில் கோடிக்கணக்கான வோல்ட் மின்சாரம் இருக்கும். மின்னல் ஏற்படும் போது சுற்றியுள்ள காற்று திடீரென 30,000 டிகிரி செல்சியஸ் வரை சூடாகிறது. இந்த திடீர் வெப்ப உயர்வு காற்றை விரிவடையச் செய்கிறது. அதனால் உருவாகும் அதிர்வலைதான் இடி முழக்கம். அதனால் முதலில் மின்னலை பார்க்கிறோம், பிறகு இடியை கேட்கிறோம். ஏனெனில் ஒளியை விட வேகமாக பயணிக்கிறது. மின்னல் மேகத்திலிருந்து பூமிக்கு மட்டுமல்ல, மேகத்திலிருந்து மேகத்திற்கும் ஏற்படலாம். இது இயற்கையின் சக்தி வாய்ந்த நிகழ்வுகளில் ஒன்று. பாதுகாப்பிற்காக இடியுடன் கூடிய மழை நேரங்களில் திறந்த வெளிகளில் நிற்காமல் பாதுகாப்பான இடங்களில் இருப்பது அவசியம். இவ்வாறு மின்னல் உருவாகுவது இயற்கை மின்சார சமநிலையின்மையின் விளைவு ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம ராக்கி பீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.